அடுத்து தீ பரவட்டும் என்கின்ற தலைப்பில் ஐயா மாயன் அவர்கள் தம்முடைய கவிதையை தருவதற்கு வருகின்றார்கள். ஐயா வருக, கவிதையை தருக. தீயினால் எதை தீண்டுவது, தீயினால் எதை தீண்டுவது, தீயினால் எதை எரிப்பது. சனாதானமே தர்மம் என்பதை, சமாதானமே தர்மம் என்பதையா, சாக்கடை புழுக்களான சாதிகளையா, சாக்கடை புழுக்களான சாதிகளையா, மதம் பிடித்து அதம் பண்ணும், மதம் பிடித்து அதம் பண்ணும் மதத்தையா, நெடுங்கவிதை கூடாதென்று நிபந்தனை விதித்ததையா, தீயினால் எதை தீண்டுவது. இலங்கை தீவில் லட்சோப லட்ச மக்களை கொலை பாதகம் புரிந்த கூட்டுக் கொலையாளிகளையா, லட்சோப லட்ச மக்களை கூட்டுக் கொலை செய்த கூட்டுக் கொலையாளிகளையா, ரத்தம் தோய்ந்த கையோடு, ரத்தம் தோய்ந்த கையோடு பற்றிய உடன்பிறப்புகளையா, பற்றிய உடன்பிறப்புகளையா, உடன்பிறப்போடு சிநேகம் கொண்ட திமிரிகளின் கூட்டத்தையா, உடன்பிறப்போடு சிநேகம் கொண்ட திமிரிகளின் கூட்டத்தையா, தமிழக மீனவனை தேடி தேடிக் கொள்ளும் சிங்கள கடற்படையா, தீயினால் எதை தீண்டுவது, தீயினால் எதை தீண்டுவது, தீயினால் எதை தீண்டுவது. மேற்கத்திய சித்தாந்தத்தை கொண்டாடும் பகுத்தறிவு பாசனையா, குஜராத்தில் இலக்காலாய் மாற்றியவனை புதி பாடியவர்களையா, குஜராத்தில் இலக்காலாய் மாற்றியவனை புதி பாடியவர்களையா, காலமெல்லாம் காங்கிரஸ் எது, காலமெல்லாம் காங்கிரஸ் எது என்று காங்கிரஸோடு கலைந்து போல கட்டி வீசுகிறார்களா. தடாகத்தில் மலரும் தமிழ்நாட்டில் மலராது, தடாகத்தில் மலரும் தமிழ்நாட்டில் மலராத மலரோடு கருகி போன முக்கருகில் ஒன்றையா, சிலப்பதிகாரத்தின் இன உணர்ச்சிக்கு இல்லாததால், சிலப்பதிகாரத்தின் இன உணர்ச்சி இங்கே இல்லாததால் இன்று வரை இரங்கல் கூட்டம் நடத்தி நடத்தி அல்லாடும் தமிழர்களையா, தீயினால் எதை முதல் அதுவரை தீர்வுக்காக பிரச்சனைகள் என் நாட்டிலே கொட்டி கிடக்கிறது. ஏறெடுத்து பார்க்காதவர்களையா, துணைக்கண்டத்தில் இருந்து தமிழ்நாட்டை துண்டாடுபவர்களையா, துணைக்கண்டத்தில் இருந்து தமிழ்நாட்டை துண்டாடுபவர்களையா, தமிழ்நாட்டின் இறையாண்மைக்கு, தமிழ்நாட்டின் இறையாண்மைக்கு இந்தியாவின் இறையாண்மையை இறையாக்குபவர்களையா, தமிழ்நாட்டின் இறையாண்மைக்கு இந்தியாவின் இறையாண்மையை இறையாக்குபவர்களையா, தீயினால் எதை தீண்டுவது. நாதியற்ற தமிழகத்தின் நாற்காலி தலைவர்களையா, நாதியற்ற தமிழகத்தின் நாற்காலி தலைவர்களையா, தீயினால் எதை தீண்டுவது, தீயினால் எதை தீண்டுவது. அரசின் அதிகாரம் இல்லாததால், அரசியல் அதிகாரம் இல்லாததால் அடிமைநாயா நக்கி படைக்கிறோம் அரசியல் அகதிகளாக ஆகிறோம். நேற்று காஷ்மீர், இன்று ஈழம்போல், நாளை தமிழகம் மாறலாம், தலைபோட மாட்டார்களாம். பிரிவினை கோரிக்கை கைவிட்டாலும் அப்படியே காரணங்கள் இருக்கின்றன. இதுவும் அண்ணாவின் பேச்சு. இது வீர வசனம் அல்ல, விவேகத்தின் கோட்பாடு. விவேகத்தின் கோட்பாடு. காக்க முடியவில்லை தொப்புள்கொடி உறவை, குறிக்கே வந்தது அயலுறவு கொள்கை. காக்க முடியவில்லை தொப்புள்கொடி உறவை, குறிக்கே வந்தது அயலுறவு கொள்கை. சட்டப்படி அடங்கியே கூடும். ஒன்றியத்தின் கோலை யார் அடித்தாலும் துறங்காய் ஆகிறோம். ஒன்றியத்தின் கோலை யார் எடுத்தாலும் துறங்காய் ஆகிறோம். மலக்குமுறலும்
எங்களின் உணர்வுகளை ஒதுக்கியது ஒன்று. எங்கள் உணர்வுகளை ஒதுக்கியது ஒன்று. அல்லாஹ்வின் அண்ணனும் அமைத்த சட்டம், அல்லாஹ்வின் அண்ணனும் அமைத்த சட்டம் பார்ப்பன பலியாக்கும் பணி முகங்களாகும். பார்ப்பன பலியாக்கும் பணி முகமாகும். எங்களுக்கு உதவாத சட்டம் எதற்கு? எங்களுக்கு உதவாத சட்டம் எதற்கு? இருப்போம் என்று எரிதழல் எழுதினார் ஈரோடு. இனி பொறுப்பதற்கில்லை, எரிதலை கொண்டு வா, அண்ணன் கையை எரித்திடுவோம் என்றார் பாரதியின் வீரர். இனி பொறுப்பதற்கில்லை, எரிதலை கொண்டு வா, அண்ணன் கையை எரித்திடுவோம் என்றான் பாரதி. பாரதியின் வீரர். எதை எரிக்க வேண்டும்? சனாதனத்தையா, சாதி மத வேறுபாட்டையா, குசராத்தில் தொடர்வண்டி எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட குணக்கேடர்களையா, தமிழ்நாட்டை ஒதுக்கி தள்ளும் பாசகவின் பகைமை போக்கினையா, ஈழ உறவுகளை கொன்று குவித்த குணக்கேடர்களையா என்று பல்வேறு வினாக்களை எழுப்பி ஒற்றுமைக்கு அபாய சங்கொலிக்கும் முறையில் நடக்கின்ற ஆட்சியின் அவலங்களை சுட்டிக்காட்டி அரியதோர் கவிதையை படைத்த ஐயா மாயன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த தமது கவிதையை தருவதற்கு ஐயா தமிழினியன் அவர்கள் வருகின்றார்கள். தடுமாற்றம் கண்டிடாத கொள்கையில் ஒன்றி சமுதாய சிந்தனைகள் நிறைந்திட்ட பாட்டை கொடுத்திடுவார் துடிப்பான கருத்துக்களை கொட்டி, தொலைநோக்கு சிந்தனைகள் இவர் பாட்டில் மின்னும் உடைத்திடுவார் பழமையின் கோட்டையை எள்ளி, ஒலித்திடுவார் போர்க்குரலை தயங்காமல் நின்று மடுத்திடுவோம் அவர் பாட்டை மனம் ஒன்றி நாமும். வருகின்றார் தமிழினியன் கவிதை வாழ் ஏந்தி. வாருங்கள். மாலை வணக்கம். 51AH இந்திய அரசியல் சட்டம் சொல்கிறது. அதாவது அடிப்படை கடமைகள் 51A. அது ஹெச் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம். இது அரசியல் சட்டத்தில் இருக்குது. ஆனால் இதை பிரச்சாரம் பண்ணால் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மனம் புண்படுது. அது ஆக இந்த 51AH உள்ளது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இதை சொல்கிறாங்க. தீ பரவட்டும், பகுத்தறிவு சுடர் பரவட்டும், அது பெருந்தீயாக உருவாகட்டும். தீ பரவட்டும், மூளையில் போட்ட விலங்கை முறிக்கட்டும். உச்சியில் இருப்பது பிள்ளையார் இல்லை, அது அருகன் என்ற தெளிவு பிறக்கட்டும். உச்சி பிள்ளையார் கோயில். உலையில் போட வேண்டிய அரிசியை தலையில் போடும் மடமை ஒழியட்டும். பாலுக்கு அழுகின்ற பிள்ளை மறுத்து கல்லுக்கு பாலூற்றும் கயமை ஒழியட்டும். கார்த்திகை தீபம் என்றும் தீபாவளி என்றும் காசை கரியாக்கும் ஆபாச பண்டிகை ஆழ்குழிக்குள் வீழட்டும். கண்டும் காணாத பொருளாதார புலிக்கூடங்கள் தலை குடியட்டும். மூட நம்பிக்கைகளை, முறையற்ற வாழியலை முழுதாக பரப்புகின்ற உடைநாட்ட பத்திரிகை தொலைக்காட்சிகளை முற்றாக புறக்கணிக்கட்டும். மூளையில் முடக்கட்டும். திருமணங்களில் இது என் ஜாதி வழக்கம் இல்லை என்று சடங்குகளுக்கு வெட்டி மடிகின்ற மகளிரை வட்டியாக்கும் மடமை மாறட்டும். உற்பத்தி உபரியை தீயில் பொசுத்தும் வேள்வி கலாச்சாரம் பகுத்தறிவு தீயில் பொசுங்கட்டும். உழைப்புக்கு உரிமை கோரும் சமுதாயம் மிளிரட்டும். மனிதன் சுருண்டுகிற முறைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கட்டும். நான் பிரம்மா முகத்தில் பிறந்தவன் என்றால் முகத்தில் காரி உமிழட்டும். நான் ஜாதி உறுதி எனும் திமிர் அடக்கட்டும். பொய்யும் புடை சுட்டும் வஞ்சகமும் வாழ்வும் பார்ப்பனரை துதிக்கும் பரத்தை குணம் சிறையட்டும். பார்ப்பனிய பாசித்தை முற்றொழிக்க சூழலைக்கட்டும். சிந்திவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என வரலாற்றை மாற்ற உலகின் துண்டுக பட்டங்களை கொலை நடித்து செய்யட்டும். வேதம், சமஸ்கிருதம், சனாதன சட்ட திட்டத்தை வெட்டி வீழ்த்தட்டும். அரசும் வீழட்டும்.
பார்ப்பவரின் ஆதிக்கம் அகலட்டும், பகுத்தறிவு குணம் கமழட்டும், சுரண்டல் ஒழிந்து சுயமரியாதை சமுதாயம் தழைக்கட்டும், சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வு என்று முழங்கட்டும், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, மகத்தான வாழ்வென்றே தமிழனும் வாழட்டும். நன்றி, வணக்கம். பகுத்தறிவு தீ பரவட்டும், வைதீக சடங்குகள் ஒழியட்டும், வேள்வி தீ வளர்ப்பது மறையட்டும், மனிதர் மோக மனிதர் பார்க்கும் வழக்கம் வேண்டாம், மனித உரிமை தழைக்கட்டும் என்று கவிதையை தந்த ஐயா தமிழினியன் அவர்களுக்கு வணக்கம்.